மகளிர் அணியின் மாபெரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் பார்த்தோன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நம்ம யாரு சிங்க பெண்கள் இல்லவா? யாருக்குன்னா சலிச்சவங்களா? நம்ம இல்ல, நம்முடைய தளபதி தமிழக பெண்களின் காவல் தெய்வம் தளபதியை வணங்குகிறேன். எங்க வாக்க வாங்கிய மாத்தி வந்தவா போனவன் போனாண்டு மீண்டும் இங்கே காசு கொடுத்து வந்தாலும் வருவாண்டி போனவன் போனாண்டு 3 வருஷம் ஆச்சு. பலத்தை கலப்பி சூரியன் மறைந்தது, சந்திரன் வந்துவிட்டது. 3 வருஷம் ஆச்சு. நடுக்கம் வந்து எல்லாமே மாறிச்சு. ஸ்டைல் மாறிச்சு, பேச்சு மாறிச்சு, எல்லாம் மாறிச்சு. ஆனா நீதான் நாங்கதான். ஒரு காலம் மயிலாக முடியாது. வான்கோழி வான்கோழிதான், மயில் மொழிதான். சரியா? ஒரு கவலையான ஒரு விஷயம் என்னன்னா, 10,000 பிள்ளைங்க +2 படிக்கிற பிள்ளைங்க எக்ஸாம் போகல அப்படின்றாங்க. காரணம் அந்த கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷன் தான். நான் சொல்றேன், கண்டிஷனை ஃபாலோ பண்ணுன்னு சொன்ன கேட்க பண்ணு. மரப்பிள்ளையோட கக்கூசு கொடுத்தா, பாதுகாப்பு ஸ்கூல் கொடுத்தா, பாலியல் வன்புணர்வு பண்ற ஆசிரியரை கொடுத்தா, அப்ப எங்க ஸ்கூல் போறத படிக்கிறது பரிச்சை எழுதுங்க. அப்புறம் பரிச்சை எழுதினால நேரம் 35 லட்சம் 40 லட்சம் வாங்கினு வேலை கொடுத்தாரா? ஏன் படிக்கிறது சொல்லுங்கம்மா, நீங்களே சொல்லுங்க. அதான் 10,000 குழந்தைகள் +2 தேர்வை எழுதாமல் தமிழகம் தலை குனிந்திருக்கிறது. இதுல தமிழகம் தலை குனியாது, தலை நிமிந்தே நடக்கும். எப்படி நடக்குது? கஞ்சாயம் போது அடிச்சுட்டு அது போறது வருஷம் சிலுவை சட்டன்னு கைய பிடிச்சி படைய பிடிச்சி இழுத்துக்கிறா. தலை குஞ்சின ஆடின்னு போயிருந்தா. இதுல வேற ராம்பாக்கா என்னடா செல்ஃபி வேற இதுல செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிறது. சொல்லுங்க, நான் இருக்கிறதா நான் சொல்றேன். நான் பொய்ய எல்லாம் பேச மாட்டேன். நானு இருக்கிறதா நான் சொல்றேன். எங்க பெண்கள் கூட்டம் என்பதால் இதை நான் சொல்கிறேன். நம்முடைய கொள்கை தலைவர்களில் 2 பெண்கள். இங்க இருக்கிறவங்களை பார்த்தால நம் மாவட்ட கழகத்துல மகளிர் தான் அதிகமா இருப்பாங்க போனது. எவ்வளவு பேருக்கு பதிவு கொடுப்பாரு அண்ணா? ரொம்ப கஷ்டம். அவ்வளவு மகளிர். இந்த மகளிர் கூட்டத்தை பார்த்த உடனே என்ன சொல்லணும் தோணுது. இந்த மகளிர் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த மகளிர் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த மகளிர் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? அப்படி அதுதான் எங்க இருந்தாலும் நம்ம தனியா போயிருந்தோம். சொல்லலாம் எங்க இருந்தாலும் தனியா போயிருந்தோம். இந்த பெண்கள் கூட்டத்துல ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா அம்மா அந்த விஷயத்தை கண்டவள். சட்டமன்றத்திலே புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவை பெண் என்றும் பாராமல் இவர்கள் வன்மையாக நடந்து கொண்டார்கள். சேலையை பிடித்து இழுத்தார்கள், தலைமுடியை கலைத்தார்கள். அந்த அம்மா வெட்கப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வெளியே வர்றாங்க சட்டமன்றத்தை விட்டு. திமுகவின் அராஜக ஆட்சியில் நடந்த கொடுமையை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா அக்கா அதற்காக உண்ணாவிரதம் இருந்தது. அன்றைய சூழ்நிலையில வெளியே வரும்போது அந்த அம்மா புரட்சி தலைவி அம்மா சொல்றாங்க, மீண்டும் சட்டமன்றத்துக்குள் வந்தால் முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று சூழலைத்து முதலமைச்சராக வந்தாங்க.
மங்கையராய் பிறப்பதற்கு மாதவன் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு பாடின சமுதாயம் நம்ம சமுதாயம். ஆனா இன்னைக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, காலேஜுக்கு அனுப்ப முடியல, ஒரு வேலைக்கு அனுப்ப முடியல. அப்படி ஒரு அராஜனை நடக்குது. இப்படிப்பட்ட இந்த தீய சக்தி ஆட்சி நமக்கு வேணுமா? வேணுமா சொல்லுங்க. வேணான்னா ஒரு விசில் போடுங்க. அதுதான் இந்த வந்தவண்ணே துணை முதல்வர் ஆயிட்டாரு அந்த ஒரு வீடு இருந்தது. ஆமா, கொஞ்சம் கஷ்டம் இஷ்டப்பட்டு ஜெயிலு கீழு பார்த்து அது இது வாங்கி கொஞ்சம் வந்திருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கா. கஷ்டம் இல்லாம அப்படியே எல்லாத்தையும் அடிச்ச மாதிரி வந்துட்டாரு. வந்துட்டு வந்தது கூட பிரச்சனை இல்லை. அது அவங்க குடும்பத்துக்குள்ள குடும்ப கட்சி தானே, அது அவங்களுக்குள்ள பதவி எல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்மள மாதிரி எல்லாம் கிடையாது. பச்சை பஸ் ஓடுகிறது, மஞ்சள் பஸ் ஓடுகிறது, பிங்க் பஸ் ஓடுது. பிங்க் பஸ் அவங்க பஸ்ஸா அதுதான் நல்ல வீடுதான். நான் அவங்களோட பாட்டை அந்த பிங்க் பஸ் படி ஒழிஞ்சு போச்சு, ஜன்னல் ஒழிஞ்சு போச்சு, கம்பி தொங்குது, டிரைவருக்கு உட்காரத்துக்கு சீட் இல்லை, கீரை இல்லை, கிச்சன் இல்லை, பிரேக் இல்லை. அதுல அந்த ஆளு உட்கார்ந்துட்டு ஓட்டுறா ஏற்றிட்டு கணக்கிட போட்டான். இந்த பஸ் நமக்கு வேணுமா சொல்லுங்க? இந்த பஸ் நமக்கு வேணுமா? வேணாம். இவர்களுடைய கூட்டணி தீய சக்திகளுடைய கூட்டணி கல்லா கூட்டணி. இந்த கல்லா கூட்டணி காலி செய்து நம்ம ஜில்லா கூட்டணி என்கிற மக்கள் கூட்டணி வெற்றி பெறும். கல்லா கூட்டணி காலியாக விட்டது. நாம் ஜில்லா கூட்டணி, ஜில்லான ஒரு ஊர்ல இருக்கிற மக்களுடைய கூட்டணி தான் ஜில்லா கூட்டணி. என்னவோ பொழுது இஞ்சி பொழுது போனா யாரா வருவா கூட்டணிக்குன்னு 100 பேர் சேர்த்து வச்சிட்டாங்கப்பா. உள்ள எதுனா 50 பேர் உள்ள இருக்காங்க, பாத்துக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஐயா நம்மள எது திட்டா நம்மத்தான் எப்பயோ வெளினா அவங்க வந்துட்டுமா அதை மேல என்ன பண்ண போறீங்க? முன்னெல்லாம் போறோம்னா இது பேரக்கா வீடு, இது அண்ணத்தின் வீடு, ஒரு 100 வீடு இருந்தா ஒரு கம்யூனிஸ்ட் வீடு இருக்கும். ஆனா இப்ப எல்லா வீட்லயுமே விஜய் அப்படி இருக்கிறாங்க. ஒரே வீட்டுல மொத்தமும் விஜய் காய்ந்திருக்குது. ஒரே வீட்டுல இது வேணும் அது வேணும் 2 காய்கிறது. எது பார்த்தாலும் வெற்றி நமக்குதான். அவன்தான் என்ன அந்த இந்த மீனவ இது பக்கம் பார்க்கும்போது எனக்கு மீனவரை பத்தி ஒரு சில விஷயத்த சொல்லிடுறேன். அவங்களுடைய வாழ்வாதாரமே ஒவ்வொரு நாளும் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். நம்ம புரட்சி தலைவர் சொன்னாரு, ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒரு நாளே போறோம் பெருஞ்சான் வயிற்றை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சிலது. நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு அனுப்பி வச்சா கொள்ளாச்சு வச்சுக்கிறது பத்தாம 10 லட்சம் கோடி கடனாடு பாவீங்களா? ஒருத்தருக்கு 1,35,000 ரூபாய் என்னமோ நம்ம கடனாங்க பேங்க்ல போட்டாடுறான். நேற்று கூட ஒரு 2,000 ரூபாய் போட்டாராம். 5 10 போட்டு வேலை பிடிச்சி அலையில இன்னாது இது ஒன்னும் புரியலையா? இன்னொரு பேசுகிறார், அவருக்கு நான் பதில் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன்னா நம்ம கோயம்புத்தூர் குசும்பன் இருக்குதா? கோயம்புத்தூர் குசும்ப அது பேர் கூட என்ன சொல்லுவாங்க? தகுடு சத்யராஜ் நாடகா ரொம்ப அழகா நல்லா ஆயிட்டு வெயிட்டா இருப்பாரு. ஹிட்லருடைய சர்வாதிகாரமும் ஸ்டாலினிசமும் கேட்க முடியும்.
எங்கள் மேடையிலே வேறு மேடைகளில் இதை கேட்க முடியாது. கரெக்டா சொல்லுகிறாரு. ஹிட்லரும் சர்வாதிகாரி தான், ஸ்டாலினும் சர்வாதிகாரி தான். அதை பத்திதான் அவங்க மேடையில கேட்க முடியும். எங்க மேட கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை, கொள்கை பாடல், நம்முடைய உறுதிமொழி, வந்திருக்கின்ற விஐபிகளுக்கு மரியாதை, நிகழ்ச்சி ஏற்பாட்டுகளுக்கு மரியாதை கொடுத்து நம்ம அவங்க பார்த்து பாடிட்டு பேசிட்டு போறோம். இவங்களும் நடத்துவாங்க. பிறந்த நாள், அந்த நாள், இந்த நாளிட்டு தூக்கி சூடையில ஸ்டேஜ்ல ஏற்றி சிலுக்கி சிலுக்கி வந்தா சினத்தனட்டு, சிலுக்கி சிலுக்கினாதா கனப்பன போயிடுவாங்க. அதுல வர ஒருத்தருக்கு உட்காந்துக்கிறா இந்தியா ஒண்ணுமே தெரியாது, அவர் இன்னொருத்த தெரியணும்னு உட்காந்து பார்த்துக்கிறாரு. பாட்டு போட்டாலும் ஆடுறாங்க, பாத்தியா ரசிச்சியா போடுறாங்க, ஒண்ணு தெரியல. கிராமத்துக்கு வந்தாரா அது என்ன பண்ணிச்சு, எடுத்த போயிட இருக்கு அவ்வளவுதான் நம்ப ஆமா சொல்லிட்டேன் அப்படின்னு என்னமா பாருக்கா ஆட வந்து எங்களை இப்படி கொண்டு வச்சிருக்கிறீங்க. புளிய மரா உழுப்பி விட்டா எழுப்பி விட்டா மாத்தணுமா மாத்தணுமா நேரத்தில் கையில இதுதான் திமுக இல்ல, சரிங்களா? அதனால நமது சின்னம், நமது சின்னம் மக்கள் சின்னம், ஒரே சின்னம், உண்மை சின்னம். விசிலுக்கு வாக்களித்து பெரிவாரோட வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்கணும். ஏன்னா எனக்கு அடுத்து பேசுறதுக்கு நான் 2 பேர் இருக்காங்க, நிறைய பேசுவாங்க. ஏன்னா நான் நிறைய கையில வந்து பேசிட்டேன். அதனால அவர்களுக்கு நானே இடம் எடுத்து நான் நகர்ந்துடுறேன். வாய்ப்பு கொடுத்த நமது மாவட்ட செயலாளர் ஈசிஆர் அண்ணனுக்கு, என்ன இங்க அனுப்பி வச்ச என்னுடைய மாவட்ட செயலாளர் தளபதி சிவா அவர்களுக்கு நன்றி பாராட்டி இல்லம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தளபதி.